ரோட்டில் வண்டி ஓரமாக நிறுத்துறீங்களா? பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி இறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நான் தனியாக இருந்தேன். ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வரும்போது அதுக்கு இந்த உலகமே புதுசாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும். நான் யாருன்னு எனக்கே தெரியல. விவரம் தெரியாத வயசு, பக்குவம் இல்லை, பக்குவப்படாத மனசு. என் பாட்டி எனக்கு நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டா எப்படி தாங்கிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நிச்சயம் இருக்கும். ஆனால் மனுஷனால் மட்டும்தான் இறப்புங்கிற ஒன்று இழப்பாக எடுத்துக்க முடியல. இந்த உலகமே கல்லறையாக மாறுற வரைக்கும் இந்த கல்லறை எனக்கு ஒரு உலக அதிசயம்தான். நான் பிறந்ததுலேயும் தப்பில்லை, வாழறதுலேயும் தவறில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்வி, நான் யார்? என் அப்பா அம்மா மூலமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனால் ஏன் வந்தேன்? எதுக்காக வந்தேன்? நான் பிறந்ததுக்கான காரணம் என்ன? வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு பல பேர் இருக்காங்க. அவங்களில் சிலர் வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவதிப்பட்டு இருக்காங்க. சிலர் பணம் அலைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குருவியோட பிறப்புக்கு கூட ஒரு சிறிய காரணம் இருக்கும். அப்படின்னா என் பிறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கணும்ல. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பிடிச்ச பாசமாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருந்துச்சு. அதுதான் என்னோட பாட்டி. என் தாயினும் சிறந்த தயாவான தத்துவள் அவள், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவள், என் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொண்டவள், ஈர்த்து என்னை ஆட்கொண்டவள் என் பாட்டி. இன்னைக்கு தான் என் பாட்டி என்கிட்ட சொல்லாம இந்த உலகத்தை விட்டு போன நாள். என் மனசு கனமான நாள். பாட்டிங்கிற அன்பு வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பாட்டி தான் என் உலகம். பாட்டி ஒன்று நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒருவேளை மறந்து போய் ஒன்று நான் மறக்க நினச்சா அப்போல்லாம் என் மனசு என்ன கேட்கும், நீ இறக்க நினைக்கிறியான்னு. நீ என் மேலே கோவப்பட்டப்பெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி நீ வருத்தப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். உன்னுடன் உரையாடும் நேரங்களில் உன் மௌனத்தால் உணர்ந்து கொண்டேன் உயிரோடு உறைந்து போவது எப்படி என்று. பாட்டி ஒன்று சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எந்த ஒரு சின்ன முயற்சி கூட எடுத்ததில்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அறியாமலே உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும். பாட்டி, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். பாட்டி எப்படி பாட்டி இருக்கு? ஏன் பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லு பாட்டி, சொல்லு பாட்டி. பாட்டி, இந்த உலகத்திலே ரெண்டாவது ஆளுக்கு யார் தெரியுமா? ராசா, அது நீதான் பாட்டி. என்ன ராசா சொல்ற? ஆமாம் பாட்டி. அப்ப முதல் யார் இருக்கா?
அதுவும் நீ தான் பாட்டி. நானா? ஆமாம் பாட்டி. எப்ப நீ சிரிச்ச முகத்தோட இருக்கியோ அப்ப நீ தான் ஃபர்ஸ்ட். பாட்டி இப்படி தான் நான் எப்போவுமே என் பாட்டி கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன். என் பாட்டியே என் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சந்தோஷம்லாம் இன்னும் 12 நாளில் முடிஞ்சு போகும்னு அப்போ எனக்கு தெரியாது. என்னப்பா இருப்பா போடுவேன். ஐயா ஆட்டத்துக்கு போய் சாமி கும்பிடியா? முதல்ல சாமி கும்பிடுண்ணா. என்ன மச்சான் சொல்றது? கப்பா பணியாடுப்பா போடு போடு. ஏப்பா ஜோக்கரே போட மாட்டியே? எதையாச்சும் போடுங்கப்பா. ஆட வருது வந்துடும். சீக்கிரம் ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆட்ட ஆரம்பிக்க மாட்டி சீக்கிரம். ஒன்றும் சேர மாட்டேது ஐயா. பார்த்துட்டு இருக்கேன் விட. சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் ஆட்டத்தை போட்டு பிடிக்கப்பா. அடிச்சு தாயா. போ. அவ கரெக்டாக தான் போல. எப்போதான் ஒரே தான் அடிக்கிறது. அண்ணே ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடுங்கண்ணே கைமாத்தா. காசு இல்லப்பா, பழக்க வழக்கம்லாம் வெளியில வச்சுக்கணும். காசு இருந்தா ஆடி இல்லாட்டி எதிர்த்து போ. என்னன்னு இப்படி பேசுறீங்க? வேற எப்படியா பேச சொல்ற? ஏன்னா எத்தனை நாளா தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏயா வாங்கி கொடுத்த எல்லாரும் முன்னாடி சொல்லி காட்டுறியா? எதிர்த்து போயா எச்ச. சனியை தலைவாரி சடை பின்னிருச்சு. இனி பொட்டு வச்சு பூ வைக்க விடாது. எப்போ பாரு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு போறதே இவனுக்கு வேலையா இருக்கும். அண்ணே காசு இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போனா விடுங்கண்ணே. இங்க பாருங்க மாமா, காசு இருந்தா ஆடுங்க, இல்லாட்டி போனா எந்திரிச்சு போங்க. இங்க உட்காந்து நாங்க ஆடுற இடத்துக்கு எடுக்காதீங்க. எத்தனை நாள் நான் உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்ததே குடிச்சிட்டு என்னைய நீ எச்சங்கிறியா? மரியாதையா பேசு, என் கோவத்தை கலராத. எந்திரிச்சு போயா. டேய் போடா எச்ச. நானும் அப்ப இருந்து பாக்குறேன். யாரை பேசிக்கலாம் விடுங்கண்ணே பேசிக்கலாம் வாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு? விடுங்கண்ணே வாங்க, நேர போய் ஒரு குளியல போடுறோம். குத்தாட்டக்காரியோட கரகட்டத்தை போய் பார்ப்போம் வாங்க. பாத்துக்கிறேன்டா. இதுக்கெல்லாம் போட்டு ஏன் கோவப்படாதீங்க வாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவனை வச்சுக்கிறேன்டா. டேய் இரு. சொல்லாம கொல்லாம நாட்டு கோழி வந்தாலே கோடி அழகத்தானே குழைச்சு எடுத்து வந்தாலே. சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாலே கோடி அழகத்தான குழந்தை எடுத்து வந்தாலே. கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கட்ட வண்டி ஓட்டுற, கண்ணு கொத்தி பம்ப போல என்ன கொத்தி சாய்க்கிற. சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாலே கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாலே. ஊரு விட்டு ஊரு வந்த தேரு நீயடி, உன்னை பார்த்து புட்டா எந்த அணுகாலிதானடி. ஆயுசுக்கும் ஆண்களுக்கு ஆசை நூறடா, அந்த கூட்டத்துக்கே தலைமை தாங்க ஆளு நீயடா. ஆண்டவனோ பொண்ணுக்காக ஆண்டியான பாவிதான், ஆடி மாசம் வந்து விட்டா ஆண்கள் எல்லாம் தாடிதான். சோப்பு போட்டு வைக்கிற, சோழியாக மாத்துற, கடலை புள்ள வயசு இப்போ சூப்பு வைக்க பாக்குற. தவாளியாக்குற
அடி வார்த்தையால குத்தி கிழிக்கிற வந்தானே வந்தானே வசியக்கார வந்தானே பாதை மனசவாரி ஆசமோத விட்டானே சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாளு கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாளு உலகில் உள்ள அதிசயங்கள் 7 தானடி அது அத்தனைக்கு அஸ்திவாரம் நீயா சொல்லடி ஏறுவாடி போக போற மாற்றம் தெரியுது நீ கிட்ட வந்த நெஞ்சுக்குள்ள பதபதைக்குது ஒன்ன பார்த்த நேரம் தானே அம்சமான யோகமே ஒட்டு மொத்த ஆசை கூடி குட்டி கூட்டம் போடுமே வெட்டிக்கார ஆளுதான் ஊருக்கேத்த வாளுதான் விட்டு விட்டு தொல்ல பண்ணும் வெட்டி பேச்சுக்காரன் தான் வெட்டி வீசி பேசுற விட்டு விலகி ஓடுற எப்ப தாண்டி என்ன புரிஞ்சு ஒத்து பேசுவ சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாளு கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாளு வந்தானே வந்தானே வசியக்கார வந்தானே பாதை மனசவாரி ஆசமோத விட்டானே கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கட்ட வண்டி ஓட்டுற கண்ணு கொத்தி பம்ப போல என்ன கொத்தி சாய்க்கிற கொல்லி கட்ட கண்ணை வச்சு அங்க இங்க பாக்குற கொக்கரக்கா சூட்டு விட்டு மிரண்டு ஓட வைக்கிற சொல்லாம கொள்ளாம நாட்டு கோழி வந்தாளு கோடி அழகத்தான குழச்சி எடுத்து வந்தாளு அப்பா இந்தப்பா இன்னொன்னு சாப்பிடுப்பா. வேண்டாம் எனக்கு போதும். ஒண்ணே ஒண்ணுப்பா. குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு, அவருக்கு சுட்டுவை. இல்லாட்டி மலையில வர மாரியாத்தா மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு. எனக்கு போதும், அவருக்கு சுட்டுவை. இந்தா சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி சரி. ஏய் என்னடி சாப்பாடு ரெடியா? இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. என்னது 10 நிமிஷம் ஆகுமா? காலையில இருந்து என்ன இருந்த? வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நடக்கிறதே வேற. என்னடி என்னடி நடக்கிறதே வேற? விட்றா விட்றா. இந்த தடவை என் மேல கை வச்சா சந்து செஞ்சு ஏய், இந்த கையை உங்கற வேலையில வச்சுட்டா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்புறம் நான் பொம்பளைவே இருக்க மாட்டேன் தெரியுமா? நானும் காலையில எழுந்திருச்சு வீடு வாசல் எல்லாம் பெருக்கி பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எத்தனை வேலை தான் செய்யறது? ஊர்ல உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களா இப்படி என்ன குடும்பம் நடத்துறாங்க? இங்க பாருடி, எவன் நல்லா குடும்பம் நடத்துறானோ அவனோட போய் இருந்துக்க. இன்னைக்கு நிக்காத கொன்றுவேன், போயிருங்க இருந்து. இவெல்லாம் ஒரு மனுஷன். அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம விட்டு கொடுத்து வாழ தெரியாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித் தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோட சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சதே என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாமல் எங்கள் அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால் என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
என்ன இடத்த வித்துட்டு பணம் தர மாட்டியா நீ? மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. குடியார பையா குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற. அதை விக்காம இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? நான் கொடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் கேட்காம? இங்க பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இவன் இப்படி பண்றானே. என் பேரன் பெரியவன் ஆகுதுடா. என்னைவா முடிக்கிற நீயே? என் பேரன் வாட்டிருந்தா. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தால் கூட என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசல. பாட்டி பாட்டி என்னம்மா தக்காளியே நல்லா இல்லை, 20 ரூபா சொல்கிறேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 ரூபாய்க்கு கம்மி இல்லையா? இல்ல இல்ல. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் உம்முன்னு இருக்கிறேன். ஏண்டி என்ன பெத்தவள ஏன் அழுகுற? எதுக்குடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்கு தான் பெத்தாங்களோ, வைக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போட்டாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்தில் வந்து என் வகுத்துல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேரத்தை சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் போட்டு போகிறாங்க. பாட்டி பாசமா நான் இல்லை. இந்தா போய் வா. என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு காய் நல்லா இல்லை, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிது எடுத்துட்டு போறியாப்பா? சோறை நான் எடுத்துக்கிட்டேன், தோசை உனக்கு தட்டில் முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதான் நினச்சிட்டு இருக்காதையா. இன்னைக்கு தான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு 6 கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காங்கிற விட்டுட்டு நல்லா கறிமீனை எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்துன முருங்காயா? இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு, இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பார்க்குறேன், 3 நாள் இந்த கூடையை வச்சே சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கெல்லாம் புதுசு தான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது? இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே. நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காய்கறியும் எங்க பாட்டியை வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். புறந்துமே நீரால் அமைய அகந்துமே வாய்மையால் காணப்படும். ராசா 100 ஆயிசாருடா. சரி பாட்டி, மறக்காம 2 ஐஸ் வாங்கி வையே, நான் போயிட்டு வரேன். வா. நான் தினமும் சாமி கும்பிடுறதே என் பாட்டி நல்லா இருக்கணும்னு தான். தினமும் என் பாட்டி கையால் ஒரு வாய் சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் அன்றைக்கி எனக்கு தூக்கமே வரும். நான் தினமும் என் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போகிற டிஃபனை பாட்டிக்கு கொடுத்துட்டு பாட்டி எனக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்ச பழைய சோறு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பாட்டியோட பழைய சோத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. நான் எது ஆசைப்பட்டாலும் முதல்ல என் பாட்டிக்கிட்ட தான் கேட்பேன். என் பாட்டி இல்லாத ஒரு உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மொத்தத்தில் என் பாட்டி தான் என் உயிர். ஏ சரசே, என்னங்க தே? அந்த பக்கம் ஐஸ் வண்டிக்காரனை பார்த்தாக்கா கொஞ்சம் வர சொல்லி போட்டு போ. கட்டாயம் சொல்றேன் தே, வர சொல்றேன். அடி மறந்துடாம சொல்லிட்டு பாடியே. மறந்துட மாட்டேன் தே. என்ன சாப்பிடுறீங்க? அடி பழைய சோறு தான், ஊறுகாய் போட்டு மோர் வச்சு சாப்பிட்ற. ஆமா, நீ என்ன இன்னத்துக்கு குளிச்சுட்டு பாரு. இல்ல
இல்லத்த, களத்துமேட்ல வக்கெல்லாம் கடந்துதா வியாபாரிங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணேனா உடம்பு பூரா ஒரே அரிப்பாயிருச்சு. அதான் குளிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். வாரேன். இன்னும் சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலத்த. அவர் வேற 1 மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஆடு ஆடிட்டு இருந்தாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நான் போய் சாப்பாடு வைக்கிறேன். வாரேன். சரி சரி, சாப்பாடு போடு. அப்படியே ஐஸ் வண்டிக்காரனை பார்த்து வர சொல்லிடு. கட்டாயம் சொல்றேன். வாரேன். சரி, போயிட்டு வா. பாட்டியம்மா, ஆ, நீங்க யார்கிட்டயும் சொல்லிவிட வேணாம். நான் தான் தினமும் கொண்டாந்து கொடுத்துருவேன்ல. நான் கொண்டாந்து கொடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு இல்லப்பா, திடீர்னு ஒரு நாளைக்கு ஐஸ் பூரா வித்து போச்சுன்னா அப்படியே போனாலும் போயிடுவேன். அதுக்குதான் என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தான்னா ஓடி போய் டம்மல்ல ஐஸ் இருக்கான்னு பாப்பா. அதுக்குதான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாமா. உங்களுக்கு கொடுக்காத நான் எங்கேயும் போக மாட்டேமா. 4 5 ஒரு ஐஸ் போதையா? ஒரு ஐஸுக்காகவா நான் அங்கிருந்து வரேன். போது மணி 4க்கு மேல ஆகும் போல தெரியுது. என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்துடுவான். அப்ப நீ சொன்ன மாதிரி 4ங்கப்பா 5ங்கப்பா. அப்போ உங்க பேரன் இருக்கும்போது வந்தா நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. சரி, காசா வாங்கிக்கிறேன். நெல் வேணுமா? கொடுங்க, ஏதாவது கொடுங்க. இன்னையோட அத்தனை ஐஸ்? 12 ஐஸுமா. எவ்வளவு நெல் வேணும்? நெல்லுன்னா 1 மரக்காமா. இரு வர. அம்மா, எந்திரிக்க முடியல பாடா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. மாமா, நீங்க போற தெருவுல என்னமோ வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கூப்பிடுற மாதிரி எத்தனை வாங்க. நம்மளே ஊருக்கு பஞ்சாயத்து பண்றோம், நம்மளுக்கே என்னமோ பஞ்சாயத்து. என்ன இன்னைக்குதான் ஊர்ல பாக்குற மாதிரி 10 வருஷமா இதே ஊர்ல தானே இருக்கேன். முதல்ல உங்களை அத்தை கிட்ட சொல்லி கண்டிக்கணும். அப்பதான் நீங்க சரிபடுவீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. அதுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டாங்களா? ஆமா, ஸ்கூலை மூடிட்டாங்க. என்னது, ஸ்கூலை மூட்டாங்களா? ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? டீச்சர் அம்மா ஏதாவது பிள்ளைகளை பெற்றிருக்காங்களா? இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? தெரியலையே மாப்பிள்ள. இப்ப மணி என்ன ஆகுது? 4:30 மணி. 4 மணிக்கு மேல நானே ஸ்கூல்ல இருக்கேன்னு நினைச்சாலும் ஸ்கூலை மூடிடுவாங்க. அதுக்குள்ள மணி 4:30 ஆச்சா? எப்போதும் போதையில இருந்தா இப்படிதான் மாமா. நீங்க மேக்கப் பண்ண மாட்டுக்கே இருட்டிருச்சுன்னு தெரியுது. இன்னும் உங்களுக்கு ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள, இப்ப நான் தண்ணிக்கிட்டே எதுவும் அடிக்கல, தெளிவா தான் இருக்கேன். நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு நான் எப்படி நம்புறது? மாப்பிள்ள, நீங்க படிச்சவரு, வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப கூட வீதியில மாட்டை நான் தெளிவா தானே பிடிச்சிட்டு போறேன். ஐயோ மாமா, நீங்க மாட்டை புடிச்சிட்டு வரல, மாடுதான் உங்களை இழுத்துட்டு வருது. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. நீங்க தெளிவா இருக்கோம்னு நான் நம்புறேன். கேளுங்க மாப்பிள்ள, கேளுங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். போப்பா தலைகுடி உள்ள பெரிதால் அனைத்தே புலவோ தொழில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பூடைத்து. ஏமா புடைக்க? இத பாருங்க மாப்பிள்ள, எனக்கு தெரியாத புரியாத பாரின் மொழியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா, இப்ப நீங்க தெளிவா இல்ல. விட்ட மாட்டேங்கறானே. அதான் நான் சொல்றேன், எதுவும் உங்களுக்கு புரியல. பாருங்க, உங்களுக்கு தரையில நடக்கிற மாதிரியே இருக்கும். இல்லையா பின்ன? நான் தரையில தானே மாப்பிள்ள நடக்கிறேன். அதான் இல்ல, நீங்க தரையில நடக்கல, ஃபுல் தண்ணியில நடக்கிறீங்க. மாப்பிள்ள, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. மாமா, நீங்க தண்ணியில இருந்து இறங்கி தரையில நடந்து போங்க. மாப்பிளைக்கு நம்மள கலாய்க்கிறதே வேலையாகி போச்சு. நல்ல வேலை, எந்த நல்லவனும் பார்க்கல. காலையில எழுந்திரிச்சு ஸ்கூல் போகல 2 ஐஸ் வாங்கி வைக்க சொன்னா 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்கு. வரட்டும். ஏன் பாட்டி, உனக்கு காது கேட்குமா இல்லை அதுவும் போச்சா? ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்ன, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன்? 2 ஐஸ் வாங்கி வை, 2 ஐஸ் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேன். என்ன 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்க? அப்போ நான் சொன்னது காதில் விழுவல, அப்படி தானே? 2 ஐஸ் தானே வாங்கி வச்சேன். அப்போ ஏன் 1 தான் இருக்கு? என்ன 1 தான் இருந்ததா? ஒரு வேளை பூரகனை தின்னுட்டு போயிடுச்சுமா? இந்த ஊமை கதையெல்லாம் எனக்கிட்ட விடாத. ஏன் 2 ஐஸ் வாங்கி வைக்கல? ஒரு வேளை 2ல் 1 உருவி போச்சனுமா? என்ன பாட்டி புது புது கதையெல்லாம் விடுற? ஐஸை கொண்டு அடுப்படியில வச்சிருந்தா உருக. அப்படியே 2 ஐஸ் வாங்கினாலும் எங்க ஒரு குச்சி தான் இருக்கு, இன்னொரு குச்சியை காணோம். ஐயோ, ஏன்டா குடிக்கிறதானே குச்சி போட்டு ஆட்டுறேன்? நான் வீட்டை பெருக்கி அடுப்பு பற்ற வைக்கிறேன். நீ போய் தமிழர் கழுவிட்டு பால் வாங்கிட்டு ஐயா. முடியாது. நான் சொல்றதே நீ செய்றியா? நீ சொல்ற நான் ஏன் செய்யணும்? அப்போ வீட்டை கூட்டி அடுப்பு பற்ற வையா, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பெத்தவரை நீ போயிட்டு வர ராஜா.
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் என்னை ஏமாற்றி எல்லா வேலையும் வாங்குறேன். என் ஆசை இல்லை, சீக்கிரம் போயிட்டு வாயா. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். அப்பா சீக்கிரம் வாப்பா. நீ வந்து பிறந்த காப்பி போட்டு சோறாக்கணும். முடியாது, நான் ஐஸ் வாங்கி வைக்க சொன்னதுக்கு வாங்கி வைக்கல. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். ஐயா என்னை பெற்றவரை சீக்கிரம் வாயா, சோறாக்கணும். இப்படி போறானே, எப்போ வருவான்னு தெரியலையே. என்ன மருமவனே, வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா பாலையும் குடிச்சிருவீங்க போல இருக்கு. இந்த உறிஞ்சுறீங்க. போனவனை காணோன்னு உங்க பாட்டி உன்னைய தேடிட்டு கிடக்கு. நீ என்னடானா டம்ளர் தூக்கிக்கிட்டே இப்படி விளையாடிக்கிட்டே பாலை குடிச்சிட்டு போயிட்டு இருக்க. போங்கத்தா போங்க, உங்களை கூட தான் மாமா தேடுறாரு. நான் வந்து மாமா தேடுறாரு நான் சொன்னேன். சீக்கிரம் போயிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. மாமா என்னையடா தேடுறாரு? இது என்னத்த கொடுமையா இருக்கு? உங்க புருஷன் உங்களை தேடாம பக்கத்து வீட்டு அத்தையாவா தேடுவாரு? நானும் எதுக்கு மாமா அத்தையை தேடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னடா சொன்னாரு? தன்னஞ்செருவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும், கேடியில் செல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆடலும் மற்றவன் சொன்னாரு. என்னடா மருமவனே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ற? அட என்னத்த, எல்லாத்தையும் நானே கேட்க முடியுமா? நீங்களே போயிட்டு மாமாட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றானே தெரியலையே இவன். இந்த கிராமத்தில் எங்கே போனாலும் என் பாட்டியோட ஞாபகம் தான் வருது. இந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பாட்டி என்னப்பா? காப்பி போட்டாச்சா? என்ன மணி ஏழாச்சு இன்னும் காப்பி போடலையா? எந்திரிப்பா, பல்ல விளக்கு, காப்பி போடுறேன். பாட்டி காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு சூடா ஏதாச்சும் குடிச்சாதான் வயிற்றுல உள்ளதெல்லாம் இறங்கும். காலையில எந்திரிச்சோன்னையே பல்ல விளக்கு மூஞ்ச கழுவுன்னு சின்ன பிள்ளைய தொல்லை பண்ற. சீக்கிரம் காப்பிய கொடு. இந்தாயா. இதான் இப்படிதான் இருக்கணும். இதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. பாட்டி நீ குடிச்சியா? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ குடியா. பாட்டி என்ன பச்சை கலர்ல இருக்கு, சூடு எதுவும் இல்ல? பச்சை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, குடியா. என்னது பச்சை டீயா? ஏதோ ஒண்ணு மொத்தத்துல குடிச்சுன்னா வளத்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருமையா, குடியா. காலையில இந்த காப்பி குடுக்க சொன்னா வேற ஏதோ கருமத்தை கொடுத்து என்னைய கொல்ல பாக்குற. என்னடா பண்ண? ராத்திரி எல்லாம் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். கிழிச்ச நோடிக்கிட்டே கிடந்தேன். அப்படி என்னத்த நோடுனே? சூத்த நோடுனேன். ராத்திரில கீரை பூச்சி கடிக்குதுன்னு நான் தூங்குடலையா. நெசமாவா பாட்டி? ராத்திரியெல்லாம் நான் என்ன பண்ணேன்? என்னப்பா என்னப்பா என்னாச்சு? என்னமோ குண்டில அரிக்குது பாட்டி. என்னது குண்டி அரிக்குதா? அந்த ஐஸும் அந்த சாக்லேட்டும் சாப்பிடாதேன்னா கேட்கறியா? இப்ப பாரு நோடிட்டு இருக்க. அரிக்குது பாட்டி, என்னமோ நின்ற மாதிரியே இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் கையை விட்டு நோண்டாத. கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஒன்றும் பண்ணாது, தூங்கு. தூக்கம் வரல பாட்டி. சரி, காலையில வெளியிட்டு கஷாயம் போட்டு கொடுக்க, தூங்கு. காலையில எழுந்திரிச்சு மருந்து கொடுக்குறேன், பூச்செல்லாம் செத்து போகும், தூங்கு. அதுக்காகலாம் இந்த கர்மத்தை என்னால குடிக்க முடியாது. குடிக்காட்டி பௌத்துக்குள்ள புழு வந்துடும், குடிப்பா. அந்த காட்டுல இருக்க புளியே வந்தாலும் இதை நான் குடிக்க மாட்டேன். ஏதாச்சும் இனிப்பா இருந்தா கொடு. அப்புறமா வெள்ளக்கட்டி தர, குடிப்பா. நிஜமாவா? நெசமா உரியில வெள்ளை கட்டிக்கிட்டு போய் பார்ப்பா. உரியில வெள்ளை கட்டிக்கிட்டு போய் சாப்பிடுயா.
பாட்டி நீ போய்கிட்டு நான் சுவிட்சா இருந்துட்டு வரேன். சரிப்பா. வாங்க வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. ஐயோ மாமா, மறுபடியும் எதுக்கு இத்தனை வாங்க? உட்காருங்க மாப்பிள. அது சரி மாப்பிள, அங்க அடிக்க என்ன மண்ணெண்ணெய் சீனிலாம் வாங்க வந்தீங்களாக்கும்? இல்ல மாமா, சும்மா காத்து வாங்கிட்டு கருவாடு மீன் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாப்பிள நக்கல் பண்றீங்களா? அது சரி, என்ன காத்தாடிலாம் பிரம்மாண்டமா இருக்கு? அங்காடியில புழுக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம கையில காத்தாடி இருக்குல்ல, இதுல இருந்து கொஞ்சம் கரண்ட் எடுத்து கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். நல்லா நினைங்க. அப்படியே மாமனுக்கு கொஞ்சம் மரியாதையை கொடுங்க. சரி, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய மரியாதை நான் கொடுக்குறேன். அட என்னத்த மாப்பிள கேட்க போறீங்க? இந்த மாமா கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பீங்க? கேளுங்க மாப்பிள, கேளுங்க. மாமா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி கேட்டா சொல்லவே மாட்டேன். அட சும்மா கேளுங்க மாப்பிள. நவில் தோறும் நூல்நேயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு சரிக்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினக்கரிய யாவுல காப்பு. என்ன சொன்னீங்க? என்ன மாப்பிள? நான் சொன்னா சொல்லுங்க மாமா. மாப்பிள இது ஏமாத்து வேலை மாப்பிள. எனக்கு தெரியாததை புரியாததை கேட்டா எப்படி? மெதுவா தெளிவா எனக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் கேளு. அதை விட்டுட்டு நீ பாட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிற. மாமனை திட்டதா இருந்தா முகத்துக்கு நேரா திட்டு. அந்த உரிமை உனக்கு இருக்கு மாப்பிள. என்ன மாமா, தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கீங்களா? அம்மா, பேரனை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நல்லா கருத்தா பேசுறான், பொழைச்சிக்கிருவான். நீ என்ன இந்த பக்கம் வந்த சரசங்க? நல்லா கேட்டீங்க. அவன் என்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கா? அவ பொண்ணு வடை கேட்டான்னு சொல்லி உளுத்தம் பருப்பியோ கடலை பருப்பியோ ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கா. சாத்திட்டு போறாங்க, சீக்கிரமா போ. என்ன வெயில் அடிக்குது பா. எப்பா எப்பா எந்திரி, சாப்பிட்டுட்டு தூங்கு. மணி ஒன்னாச்சு, எந்திரிப்பா. ஐயோ ஐயோ, ராத்திரியும் தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து உன்னோட போராட வேண்டியதா இருக்கே. ஐயா சாப்பிடையா, என்ன பெத்தவர சாப்பிடையா. சாப்பிட்டுட்டு போறாள்ல தெம்பா. எப்பவும் போற அந்த பழைய சோறு தானே. ஏதோ என் உடம்புல தெம்பு இருக்கனால உன்னோட போராட முடியுது. இதே வேறொருத்தரா இருந்தா உன் கூட இருந்து காலம் தள்ள முடியுமா? ஏதோ என்னால் முடிஞ்சிருந்தா ஐயா. இந்த பாட்டி வேற என்னையா பண்ண முடியும்? இங்கே இரு, சோறு எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டியா பாட்டின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. பாட்டிக்கு பசின்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரானே எனக்கு தெரியல. அப்பா இந்தா சாப்பிடு. இந்தா கை கழுவு. இந்தா சாப்பிடப்பா. பாட்டி, தாத்தா ஏன் சீக்கிரம் செத்தாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏண்டா? அப்புறம் இப்படியெல்லாம் சோறாக்கி போட்டா சாகாம அவர் என்ன பண்ணுவாரு? தாத்தா சம்பாதிச்சு கொடுத்தாரு, கரியஞ்சோரா போட்ட. நீ சம்பாதிச்சு கொடுயா, கரியஞ்சோராவே போடுறாசா. சாப்பிடுயா. சாப்பிடு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கையா. நான் வயிறார சாப்பிடும்போது உன் பசி அடங்குச்சு, உன் மனசு நிறைஞ்சிச்சு. ஆனால் அது எப்படின்னு எந்த அறிவியலாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஐஸ் பட்டியை பார்க்கும்போது கூட எனக்கு என் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்னம்மா? என் பேர் இருந்துச்சானா 4 வயசு 5 வயசு கேட்பா. கொஞ்சம் சத்தம் போடாத. இதில் என்னம்மா இருக்கு? பேரங்காட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா? ஆனால் நீ யோசித்தேன், ராத்திரி பூரா அரிக்கணும் தூங்கவே இல்லை, நோண்டிட்டே இருந்தாண்டா. என்னத்தம்மா நோண்டிட்டு இருந்தா அரிக்குதுன்னு? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். அவன் ராத்திரிலாம் குண்டி நோண்டிட்டு இருக்கிறான். 1 வயசு கூட போதும். இல்ல, எனக்கு 4 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். ஏப்பா அப்பவே சொன்ன கேட்டியாப்பா? 1 வயசு கொடு. எனக்கு 1 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். ராத்திரி
லோன் ஐயா. இப்போ 4 வயசு வேணும்னு கேட்குறேய்யா. ஐயா என்னை பெற்றவரை 4 வயசு போறையா. நாளைக்கு ஒன்று நான் நாளைக்கு 4 வயசு வாங்கி தரேன். உன்னால வாங்கி தர முடியுமா முடியாதா? தருவியா தர மாட்டியா? ஐயா ஒன்று சாப்பிடுறியா முதல்ல? சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்புறம் ஒன்று வாங்கி தரேன். ஐயோ எனக்கு 4 வயசு தான் வேணும். ஐயா எல்லாம் மண்ணாயிரப்பா. எனக்கு 4 வயசு தான் வேணும். வாங்கி தரையா எடுத்தையா? முடியுமா முடியாதா? வாங்கி தர எதிரி. முதல்ல 2 ஐஸ் சாப்பிடு, அப்புறம் 2 ஐஸ் வாங்கி தரேன். இப்போ வாங்கி வச்சா கரைஞ்சி போகுமல்ல, இதை சாப்பிடு, அப்புறமா 2 ஐஸ் வாங்கி தரேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க இருப்பியல்ல? கொடுக்காத எங்கே போறியா? நிற்கிறையா? நல்லா சாப்பிடையா? எனக்கு வேண்டாம் ஐயா, நீ சாப்பிடு ராஜா, நீ சாப்பிடு ராஜா. ஐஸ்கார் போயிட்டாரு, என்னை நீ ஏமாத்திட்ட. வருவாண்டா ஏதா வாங்கி தரலாம், வருவாண்டா. என்னதான் நான் பாட்டிக்கிட்ட அடம்பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் டவுனில் எங்கள் அப்பா தொழில் செஞ்சு அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பாட்டியை பிரிஞ்சு அங்கே போக போகிறோங்கிற வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இவ என்ன பண்றா இங்க? ஏய் கருவாச்சி, என்ன இங்க பண்ற? இங்க வந்து யார் தோட்டத்துக்குள்ள பூ பறிக்க? உனக்கு என்னடா? உன் மனசுல என்ன பெரிய ஹீரோயின் நினைப்பா? ரொம்ப அலாட்ற. பூவை கொடு. என்ன மருமவனே? வாமா பிரியா குட்டி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. என்னது பிரியா குட்டியா? ஆட்டு குட்டியா மாட்டு குட்டியா? ஏதோ ஒரு குட்டியா இருக்கு. என்ன இது? மிளகா பிடித்த அன்னைக்கு வந்து இவ வாங்கிட்டு போனால, நானும் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இந்தாங்கத்த. இப்போ என்ன அவசரமுன்னு பொழுது போய் கொண்டு வந்த? ஆடா இப்பதான் ஞாபகமே வந்துச்சு. நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கொடுக்கணும்னு. அப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், நான் சுத்தமா மறந்தே போயிடுவேன். இல்லைனா 1 மாசத்துக்கு மேல ஆகும் த. இந்தா காப்பி குடி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் த. இந்தா சும்மா 2 முறை தான் குடி. பிரியா குட்டி குடு. இந்தாம்மா. பால் வாங்கியாந்ததுன்னா, கடைக்கு போயிட்டு காப்பி தூள் வாங்கியாந்ததுன்னா, குச்சி புறங்கியாந்ததுன்னா, பற்ற வச்சதுன்னா, ஆனால் நீ ஓசியில் பொடி வாங்கிட்டு போயிட்டு கொடுக்காந்த அந்த கருவாச்சிக்கா காப்பி ஊற்றி கொடுக்குற. என்னப்பா அவளையவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற? குடியப்பா நீ. என்னத்த குழம்பு ரவைக்கு? என் பேரன் முட்டை குழம்பு வையின்றான். டெய்லி பருப்பு சாம்பாரே வைக்கிறேன்ட்டு 2 முட்டையை வாங்கி குழம்பு வைக்க போகிறேன். என்ன மருமவனே, முட்டை குழம்பு தான் சாப்பிடுவீங்களா? ஏன் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்க? உங்க வீட்டுல எல்லாம் சோத்துக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவீங்களா? உங்க மக கூட தான் வந்ததுல இருந்து காப்பியை குடிச்சிட்டு எதுவும் பேசாம இருக்கா. நான் ஏதாச்சும் கேட்டேனா? கருவாயா, என்ன எதுக்குடா வம்பு கிழக்குற? நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னேனாடா? நான் கருவாயனா? நீ தான் கருவாட்டு வாய், ஊத்த வாய், நாத்த வாய். சும்மா இருப்பா. அப்புறம் ஏன்பா வம்புக்கு இருக்கிற? யூ பிளடி ஃபுல் நான்சென்ஸ். நீயே ஒன்று அறிவில்லாத முட்டாள்னு சொல்லிக்கிறியா? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இயற்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. கருவாயா என்னடா சொல்ற? ஐயோ நான் என்ன செய்வேன்? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசினா புரியலன்னு சொல்றாளே. இதெல்லாம் தரப்புற இங்கிலீஷ் பேசி எப்படிதான் காலத்தை ஓட்ட போறாளோ. We all need someone to talk to in our life, a friend to whom we run in.
பிசாசே மம்மி அவனை பேசாம இருக்க சொல்லு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது ஏன்டி அவன்கிட்ட வாயை கொடுக்குற? பேரை பாரு பிரியாவான் கொரியாவான். முதல்ல அவளுக்கு பேரை மாத்துங்க, ஓட்டாயி ஒட்டிக்க வாயின்னு வைங்க. அவதான் பேசாம இருந்துட்டாள், நீயே வம்புக்கு இருக்கிற. சரிங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க. முட்டை குழம்புல கோழி குழம்பே வச்சு ஊத்துறேன், சரியா? பரவாயில்ல, நீங்க சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான். முதல்ல நீங்க சாப்பிட்டு உடம்ப ஏத்துங்க. நல்லா தான் பேசுற மருமவனே. சரித்த, வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாமா. அவங்க அம்மா கிட்ட தம்பி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு போறேன். பொடி போ கருவாச்சி. ஏ தன்ன நன்னே நானே 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 பூ பறிக்கிற நோம்புக்கு தான் வாங்க அக்கா வாங்க. ஏ பொண்ணு வாங்க, நான் தந்த பூ கூடைய தந்துட்டு தான் போங்க. ஏ அக்கா வாங்க, ஏ ஆத்தா வாங்க. மா போஸ்ட். போஸ்டா? ஆமாம்மா. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது, எங்க வேலை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். இப்பெல்லாம் யாரும் லெட்டர் போடுறா? போஸ்ட்மேனை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. யோ இங்க என்னையா பண்ற நீ? போஸ்ட் கொடுக்க வந்தேன் சார். யோ வந்தமா போஸ்ட கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்க நீ? அப்படிலாம் இல்லை சார், அவங்க எங்கள் தங்கச்சி மாதிரி சார். யோ போயா, தங்கச்சி நொங்கச்சின்னு போயா. என்னடி போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க? மாப்பிள ஏன் மாப்பிள இப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க? ஓ தங்கச்சிக்கு அண்ணா வக்காலத்து வாங்க வந்துட்டியோ? இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ வாயை மூடிட்டு போயா. அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள. முதல்ல உங்களை நம்புங்க, உங்க பொண்டாட்டியை நம்புங்க. கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல. ஏய் என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க. மாப்பிள நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண வரல. யதார்த்தமா வந்தேன், யதார்த்தமா பார்த்தேன், யதார்த்தமா தான் பேசுறேன். என் தங்கச்சியை நடத்துறது ஒன்றும் சரியில்லை மாப்பிள. புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பொழந்துரும் பொழந்துண்ண. மாப்பிள என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள. என் தங்கச்சி கண்கலங்கி நிக்கிறதே என்னால பார்க்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காது மாப்பிள. நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டியை அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன். வரேன் தங்கச்சி, வர மாப்பிள. போடா, பெரிய இவ மாதிரி பேச வந்துட்டான். ஏய் ஓடி உள்ள. அப்பா உள்ள போய் உன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாயா. எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் முதவே எடுத்தாந்து வச்சுட்டேன். அப்பா என்ன சும்மா அப்பா அப்பான்ட்டு? உங்க அப்பா கூட இத்தனை தடவை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஐயா அந்த கயிறு அருவாளுக்கு எடுத்து ஐயா. என்னமோ பேர மேல பாசமா தான் பொறிச்சு தரியோன்னு நினைச்சேன். எனக்கிட்ட வேலை வாங்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. ஐயா அந்த செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாயா. பாண்டிய பாசமா வைக்கலாம், இதுவும் சொல்லு, இதுக்கு மேலும் சொல்லு. பா கொஞ்சம் வீட்டை பூட்டிட்டு வாயா. செருப்பை கீழே போடையா. எல்லாத்தையும் எனக்கிட்டே சொல்லு. தெரிய முடியலையே என்ன பண்றது ஆண்டவரே. ஐயா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடையா. எல்லாம் எனக்கு தெரியும். செஞ்சு கொடுக்குற ஒத்தையும் தான் உன் வேலை. எங்கே திங்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ பங்கு கேட்காம இருந்தா சரி. ஏப்பா எனக்கு பல்லா இருக்குன்னு பங்கு கேட்க. வாப்பா சீக்கிரம் போலாம். வா பார்த்து வா. சாப்பிட்டு வா. எப்பா அந்த நிழல்ல போய் உட்காந்து 2 பொரியல் சாப்பிடப்பா. நான் 2 குச்சி கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு தானே நீ கூட்டிட்டு வந்த.
பொரி சாப்பிட்டுட்டு தண்ணி கிண்ணி வேணுமாப்பா? வேண்டாம். சரி சாப்பிடு. பாட்டி பாட்டி சொல்லலாம் எடுத்து பொறுக்கி கட்டி வச்சாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதா ஐயா? வயிறு ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி. ஏன் என்னாச்சு? பொரியரிசியை தின்னுட்டு மேலே பாரத்தை போட்டதுனால வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டி. அட தசர் கழட்டி போட்டு அந்த பக்கம் போயா. யாரும் பாத்திர மாட்டாங்களே. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, போயிட்டு வாயா. என்னப்பா இருந்துட்டே இல்லையா? அட இரு பாட்டி, அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வருமா? அது வரும்போது தான் வரும். அது வரையில நம்ம இருக்கணும். மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே 1க்கு 2க்கும் போகல தான். அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற. அட சீக்கிரம் வாப்பா. வர்றேன் இரு. இருந்துட்டியா? பாதியிலே வந்துட்டியா? இருந்துட்டேன். சரி, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாயா, போலாம். எடுத்துட்டு வரேன். கீழே பார்த்து வாயா. பாட்டி நாங்க போற டவுன் வீட்டுக்கு நீனும் வரியா பாட்டி? நான் எப்படியப்பா வர்றது? என்னால வர முடியாதுப்பா. ஏன் நின்னுட்டேன்? வெயில் மண்டை புழக்குது, வாயா போலாம். போ, நீ தான் என்னோட வரமாட்டோன்னு சொல்லிட்டியல்ல. வாராசா. வாப்பா போலாம். உனக்கு ஐஸ் வாங்கி தரேன், வாயா. இந்த நேரத்துல என்ன உனக்கு இந்த யோசனை வந்துச்சு? ஏன் முள்ள வீட்டை விட்டு தோத்திட்டா? நான் எப்படி டவுனுக்கு வர்றது ராசா? உனக்கு என் மேல பாசமே இல்லை, அதான் என் கூட வரமாட்டேங்கிற. நான் எப்படி பண்ண உனக்கு என்ன? நீ இல்லாம நான் ஒருத்தன் எப்படிப்பட்ட இங்க இருப்பேன். நீ என் கூட வந்துரு பாட்டி. யார் கிழவிக்கு மேல பாசம் இல்லைன்னு சொன்னாங்க? நான் அடம்பிடிச்சு கூப்பிட்டதும் பாட்டி டவுனில் இருக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க நிச்சயமாக வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் சந்தோஷத்துக்காக தான் பாட்டி அப்படி போய் சொன்னாங்க. ஏண்டாப்பா எப்ப இருந்தது? இன்னும் கழுவாம என்ன ஆகிறது? ஐயா காஞ்சிட்டு போகுது ஐயா. எனக்கு நிறைய வேலைகள், வாயா. எதுக்கப்பா இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு நிக்கிறேன்? நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டல. நீ டவுனுக்கு போயிட்டான், நான் மட்டும் இங்கிருந்து என்னையா பண்ண போறேன்? உன்னை விட்டு எனக்கு யாரையா இருக்காங்க? நான் செத்தாலும் நீதாயா கொல்லி வைக்கணும். அப்ப நீ என் கூட தான் இருப்ப. உன்னை விட்டுட்டு நான் எங்கயா போறேன்? வாயா, முதல்ல காலை கழுவையா. சரி, நானும் குளிக்க வரேன். நீயும் குளிக்க வரியா? முதல் வந்து காலை கழுவையா. பரவாயில்ல, ஆனதா போயிருச்சு. நான் குளத்திலே கழுவிக்கிறேன். அதான் குளிக்க போறோம்ல, அப்புறம் ஏன் 2 வேலை? பாட்டி பாட்டி உங்க வேலை பாருங்க என்ன பண்றானே. ஏப்பா பொம்பளை புள்ள தான் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க, ஆம்பளை புள்ள ஏயா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற? அப்பா சளி குடிச்சிட்டு போது, வாயா சீக்கிரம் வா, வீட்டுக்கு போலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் ஆட்டம் போடாத ஐயா, சீக்கிரம் வாயா. அவசரம் அவுச்சிட்டு துண்டை கட்டிக்கையா. பாட்டி நான் போயிட்டு துணி மாத்திட்டு வரேன். சரி சீக்கிரம் வாயா. வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன குளிச்சுட்டு வரீங்களா? இல்ல மாமா, கும்மி அடிச்சிட்டு வரேன். மாப்பிள்ள உங்களுக்கு வாய்டா வாய், ஊர் வாய், உலகத்து வாய் மாப்பிள்ள. ஆமா, ஒண்ணுமே சொல்லாம இருந்தா உப்பட்ட மாதிரி இருக்கான்னு சொல்றது, கொஞ்சம் அதிகமா பேசிட்டா வாய் அடிக்கிறான்னு சொல்றது, 2க்கு நடுவுல பேசினா சரியாவே பேச மாட்டேங்கிறான்னு சொல்றது, இப்படி எல்லாத்தையும் குறை சொன்னா நான் இப்படிதான் பேசுறது. உங்க வாய் அடிச்சாலும் ஊர்ல உள்ள பெரிய ஓட்டவையெல்லாம் அடைக்கவே முடியாது. மாப்பிள்ள கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பச்சை மிளகா சிறுத்தா காரம் போயிருமா மாமா? மாப்பிள்ள நீங்க நல்லா கருத்தா தான் பேசுறீங்க, காலத்துக்கும் படிச்சு கிடப்பீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்ணு எங்க? ஏன் பண்ண மாப்பிள்ள, என்ன விஷயம், எதுக்கு கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளைகளுக்குள்ள 1000 இருக்கும், 1001 இருக்கும். பெரிய ஆளு நீங்க எல்லாம் கண்டு காணாத மாதிரி போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. களவாணி
இப்பயா எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறானே. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னா வேற ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவான். ஏன் பொண்டாட்டி அப்பவே சொன்னா சின்ன பசங்க சவுகாசம் வேணான்னு. நான் கேட்டேனா? என்ன மாமா? இல்ல மாப்பிள, இது வேற ஒரு பஞ்சாயத்து. நான் வரேன். என்ன ஓட்டாய் ஒண்டிக்காரி? டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. உன் மேல நான் செம கடுப்புல இருக்கேன். ஓட்டாய் டேய் ஒழுங்கு மரியாதையா வழி விடுறா. முடியாது. இல்லாட்டி உன் துண்டை உருவிட்டுருவேன். உருவனா உருவிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. கருமம் கருமம். கிளம்பு பொழைச்சிக்கோ. ஏய் போடா கருவாயா. ஓய் இத பாரு, என்ன பத்தி எது வேணா பேசு. எங்க அப்பா அம்மா பத்தி ஏதாவது தப்பா பேசுன? என்னடி சவுடால பேசுற? உங்க அப்பா அம்மா இருந்தாலும் நான் அப்படிதாண்டி பேசுவேன். என்ன வேணும் உனக்கு? சும்மா கட்டி கொடுக்கல. 35 பவுன் நகை பண்டம் பாத்திரம் எல்லாம் போட்டு நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டி. இனிமே எவனும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. என்னடி அது ரொம்ப நேரமா புகை மட்டும் தான் வருது, நெருப்பை காணுமேன்னு நினைச்சேன். இனிமே தான் கொழுந்து விட்டு எரியும். என்னடி காலையிலயும் நைட்லயும் தான் களை கட்டும்னு நினைச்சா இப்போ மத்தியானத்துலயே களை கட்டிடுச்சா? என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாமா இந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய புடைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவனடி பார்க்க போறேன்னு சந்தேகப்பட்டு 4 நாளைக்கு நார் அடிச்சிடுவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு யாரடி பார்க்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசணும்னு வெச்சுக்க. இப்படி எல்லாம் விட்டா வேலை கேட்காதடி. விடுடா விடு. போதுடா சாமி, உன்னோட இனிமே என்னால குடும்பம் நடத்த முடியாது. தினம் உன்கிட்ட அடிபட்டு சாவறதை விட வேற எங்கேயாவது போய் சாவறதே மேலு. இங்க இருந்தா நீ என்ன அடிச்சே கொண்டுடுவேன். இங்க பாருடா, இனிமே எனக்கு உடம்புல அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல. நான் போய் சேர்றேன். இப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரேன்னு சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறியா? என்ன பொண்ணுமா நீ கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையில நகை வளர்ப்பாங்க. இதான்ப்பா ஸ்டைலு. பொண்ணு, நீ நகை வளர்க்கறனால செயலா தான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு அவங்க செய்யற வேலை. பொண்ணுகிட்ட பேசுனது போதும், இந்தாங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு, நான் இருக்கேன்ல அப்பா, சுட்டு விடாது கையா. என்னங்க வடை நல்லா இருக்காங்க? என்ன சார் இப்படி கேட்ட? இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் கைப்பட்ட சமையலோட டேஸ்டே தனி. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப முதல்ல நான் மயங்கிறது உன் சாப்பாட்டுல தானே. உன் கைப்பட்டா எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க சிறப்பு இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா, அப்பா இன்னும் சாப்பிடவே இல்ல, எனக்கு தான் ஊட்டிட்டு இருந்தாரு. சுச்சு. அம்மா, எந்த விதத்திலயும் அப்பா உன்னை விட்டே கொடுக்கல. ஏமா, என்னைக்காச்சும் அப்பா உன் மேல கோவப்பட்டிருக்காரா? என்ன பொண்ணுமா நீ, எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவ போல் இருக்கு. உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும் போது அதுல குறையே இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அத அவ சாப்பிடும் போது அதுல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அத அவ சரி பண்ணிக்குவா. டேய் மருமவனே, இங்க வாடா. ஐயா சாப்பிடையா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். சாப்பாட்டுல கோவத்தை காட்டாதையா, சாப்பிடையா. அதான் எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல. ஏப்பா அழுகுற? நீ சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அழுகாதையா. இந்த பாட்டி உசுரோடு இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாதையா. நான் செத்தா தானே நீ கவலை பண்ண. எனக்கு செத்து போகலாம் போல இருக்கு பாட்டி. ஐயா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இந்த பாட்டிக்கு நல்லது கெட்டது நீ தாயா பார்க்கணும். உன்னை தவிர வேற யாரையா எனக்கு இருக்காங்க? உனக்காக தாயா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதையா. இந்தா இந்தா சாப்பிடையா, சாப்பிடையா.
ஆ ஆ சாப்பிடு. இது பெரிய 60 அடி கூந்தலை ஒரு சீவி அழகுபடுத்துற. டேய் இருடா மாமாட்ட சொல்றேன். கருவாச்சி பாட்டி 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 எந்திரி பாட்டி. என்னாச்சு பாட்டி? ஐயோ என்னாச்சு பாட்டி? பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அக்கா டாக்டர் அக்கா. யாரு? வாங்கக்கா. இதோ வரேன். அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. எங்க பாட்டி கீழே விழுந்து மூக்குல இருந்து ரத்தம் வருது. மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அக்கா. அக்கா கொஞ்சம் வேகமா போங்கக்கா. டாக்டர் கூட்டி போறாங்க. பாட்டி பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி டாக்டர் வந்திருக்கா பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அத்தைக்கு என்னடா ஆச்சு? ஐயோ அத்தை எந்திரிங்க அத்தை. ஐயோ என்னாச்சு? வழி விடுங்க. இப்படி படுத்து கிடக்காங்க. எழுந்திரிப்பா. அத்தை எந்திரிங்க அத்தை. ஐயோ இங்க வாமா, என்னன்னு தெரியலமா பாருமா அத்தைக்கு. ஐயோ இப்படி படுத்துருக்காங்க. மூக்குல எல்லாம் ரத்தம் வருது அத்தைக்கு. பாட்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க, சாதாரண மயக்கம்தான். இன்ஜெக்ஷன் போடணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. தம்பி, உன் பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, சரியா? ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் சரியாயிடும். ஏமா அத்தைக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த மாத்திரையை கொடுங்க. அதுக்கு முன்னாடி வேணா அவங்க சாப்பிட்றதுக்கு இட்லியோ இல்லை இடியாப்பமோ ஏதாவது ஒன்று கொடுங்க. வெறும் வயிற்றில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு. நான் கிளினிக் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்கள பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். டேய் ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? அதான் ஆன்ட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாட்டிக்கு ஒன்றாகாதுடா, அழாதடா. டேய் விஷ்ணு அழுவாதடா. டேய் மாமாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்துடுறேன்டா. அது வரைக்கும் பத்திரமா பாட்டியை பார்த்துக்கடா, சரியா? டேய் விஷ்ணு நீ அழாதடா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டா, பாட்டிக்கு சரியாயிரும்டா. போயிட்டு வரேன் மருமவனே. பிரியா வாமா. ராத்திரியெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்ன பாட்டிக்கு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பாட்டியை எப்படியாவது காப்பாற்று சாமின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பிள்ளையாரப்பா எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாரப்பா. எங்கள் பாட்டி எனக்கு 4 வயசு வாங்கி தரேன், அதில் 2 வயசு உனக்கு தரேன் பிள்ளையாரப்பா. எப்படியாச்சும் எங்கள் பாட்டியை காப்பாற்றி கொடு பிள்ளையாரப்பா.
அப்பா விஷ்ணு. பாட்டி தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா இந்த நெஞ்சம் என்றும் தாவி பறக்கும் என்ன என்ன சொல்லத்தா இந்த உறவினில் வேஷமில்லை அன்பு குவிந்திடும் வாசமே தாய் பறவையின் கூட்டில் தானே மழை புன்னகை தேசமே கண்ணோடு பாசம் காணும் போது அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா அன்பினில் திரும்பிடுதே இதய ஓசையில் செவி வைத்து கேட்க ஜீவ அலை வந்து அடிக்கிறதே பூவின் தூய்மை தாய்மையின் நேர்மை அணைப்பில் விழுந்தால் ஆகாயமே இங்கு வாழ்கின்ற காலங்கள் போர்க்காலமே ஆனந்த ராகம் இசைக்க தாளங்கள் என்றும் இனிக்க அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா காட்டினை காற்றலை தேடும் இரண்டும் சேர்ந்தால் இசை வரமே தாயின் அணைப்பினில் குழந்தையும் உறங்கும் அந்த கணமே தனி சுகமே யாரும் வாழா பூலோகமிங்கே பாய்த்ததென்ன இந்நேரமே இந்த ஜென்மங்கள் எப்போதும் சந்தோஷமே வசந்தம் வாழ்வில் நிலைக்க வந்ததை காலம் அழைக்க அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா இந்த நெஞ்சம் என்றும் தாவி பறக்கும் என்ன என்ன சொல்லத்தா இந்த உறவினில் வேஷமில்லை அன்பு குவிந்திடும் வாசமே தாய் பறவையின் கூட்டில் தானே மழை புன்னகை தேசமே கண்ணோடு பாசம் காணும் போது அந்த வானம் இன்று பூக்கள் தெளிக்கும் இரு கண்ணுக்குள்ளதா இந்த நெஞ்சம் என்றும் தாவி பறக்கும் என்ன என்ன சொல்லத்தா
வாங்க அக்கா. என்ன தம்பி பாட்டி என்ன சொல்றாங்க? சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்கக்கா. இப்போ எப்படிமா இருக்கு? அக்கா நீங்கள் இங்கே எவ்வளோ நேரங்க இருப்பீங்க? ஏன் என்ன விஷயம்ப்பா? இல்லை நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படியா? சரி போயிட்டு வா. சரிங்கக்கா. இப்போ எப்படிமா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கெல்லாம் வந்திருக்காமா? இல்லைம்மா, முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லைம்மா. ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா. இல்லைம்மா, நான் ஏன் கேட்குறேன்னா உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்லை. காலையில் நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லலை. பொதுவாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டா அது காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியில் வரும். அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும். ஏதாவது கவலைப்பட்டு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மூளையில் இரத்த கசிவு ஏற்படும். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருச்சி இல்லை தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வந்தா உங்கள் உயிருக்கே ஆபத்துமா. பரவாயில்லம்மா, எனக்கு என்ன இப்போ வாழ்கிற வயசா? வாழ்ந்த அனுபவிச்ச வயசு தானே. என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போகிற உயிர் போய்த்தானே ஆகும். அவ்வளோ தூரம் போய் என் உயிரை காப்பாற்றி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேட்பார் இல்லை. இப்போ கூட என் பேரனை விட்டுட்டு போயிடுவாள்தான், அந்த கவலையில் தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் உங்கள் பிள்ளைய வந்து பார்த்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா மருமகளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப படித்தவங்கம்மா. காலையிலேருந்து நான் இப்படி இருக்கிறது ஊருக்கே தெரியும். ஏன் என் பிள்ளைக்கும் தான் தெரியும். யாரும் வந்து எதை எட்டி பார்க்கலம்மா. சாவை விட பெரிய விடுதலை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையம்மா. தலையெழுத்து என்னவோ அப்படித்தான் நடக்குமா. எல்லாம் என்னோட விதின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அதுக்காக சொல்லலம்மா, எல்லாமே தலைவிதிப்படி தான் நடக்கும்னா அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம்? நம்ம வாழ்க்கையில் தலைவிதியை எழுதினது கடவுள் தான். அதில் கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காகவே விட்டுருக்காரு. ஏன்னா அதில் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான். ஆஸ் ஏ டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். அது சரி, உங்கள் பேரை எங்கே போகிறான்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க? என் பிள்ளை டவுனில் தொழில் பண்ணுறான், அங்கேயே வீடு எடுத்து தங்க போகிறான். என் பேரன் அங்கே போகிறான்னா அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. பாசத்துக்கு விலை பேச முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் உங்கள் உடம்புக்கு நல்லது. பால் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீ வர வரைக்கும் உங்கள் பாட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்ட. சந்தோஷமா? ரொம்ப நன்றி அக்கா. இருங்கக்கா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. உனக்கு காஃபியெல்லாம் போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன்? பொதுவாக முதல்ல யாரை சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன், அவள் வீட்டில் காப்பி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கல அப்படின்னு நீங்கள் வெளியே போயிட்டு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா. அக்கா நான் சும்மா தான் சொன்னேன், பாட்டி காப்பி போடவே இருந்து குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லடா கண்ணா, நீ சொன்னதே போதும். ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. வரேன்டா கண்ணா. சரிங்க அக்கா. ஏய் கிளம்பி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியில வா. ஏய் ஏய் வெளியில வாங்கற. வெளிய வரையா இல்லையா? ஏய் என்ன சொன்ன? ஏய் என்ன சொன்னாங்கறல்ல? யார்கிட்டப்பா நான் என்ன சொன்னேன்? அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு தண்ணி போடாம என்னைய விரட்டி விட்டான்னு சொன்னியா நீ? ஏய் கிழட்டு முண்டமே, சோத்த திங்கறியா எதை திங்கற? 4 பேர் இருக்கிற இடத்துல அவளா எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா. இங்க பாரு, இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உன்னை 2ஆ பொளந்து போட்டுருவேன். இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேர்கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க? உன் தொல்லை தாங்க முடியாம தானே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவனை கூட பார்க்க மாட்டேன், கல்ல தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏன் நீ செத்து தொலை வேண்டிய வயசுல உயிரோட இருந்துகிட்டு ஏன் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க?
டேய் ஏன்டா மூணு உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் வரல. எங்கடா வரல? நான் டவுன்ல உள்ள வீட்டுக்கு வரல. ஏன் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் பாட்டி கூட தான் இருப்பேன். பாட்டி வந்தாதான் நானும் வருவேன். டேய் எந்தறா? டேய் எந்தறா? உன்ன எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் வரல. டேய் மரியாதையா போய் கிளம்புடா. ஏடி டேய் டேய் ஏங்க அடிக்காதீங்க. இங்க பாரு கோவத்தை கிளப்பாத. பாட்டி கேட்டீங்கன்னா கொன்றுவேன். நான் டவுனுக்குள்ள நான் பாட்டி கூட தான் இருப்பேன். அடி யோ எதுக்கு பச்சை புள்ள போட்டு இந்த அடி அடிக்கிற? ஏய் ஓடி. யோ நீங்க மொத்த புள்ள அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது? டேய் டேய் நில்றா நில்றா. வலிக்கு பாட்டி நான் டவுனுக்குள்ள நான் பாட்டி கூட தான் இருப்பேன். வலிக்குதே. நான் பாட்டி கூட தான் இருப்பேன். நான் டவுனுக்கு வரல. எதுக்கு ராசா அழுதுட்டு வர? வெயில் வேற மண்டை பழக்குது. எதுக்கு அழுதுட்டு வர? பாட்டி என்ன ராசா? எனக்கு வாழவே பிடிக்கல பாட்டி. செத்து போயிடலாம் போல இருக்கு பாட்டி. எதுக்கையா அப்படி சொல்ற? நான் பாட்டி இருக்கும்போது உனக்கு என்னையா கவலை? இல்ல பாட்டி, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு இல்லாட்டி அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னை பாசமா வச்சுக்கிட்டது இல்ல பாட்டி. அது தொலைட்டு விடு. அவன் பிறகு குணமே அப்படித்தான். அதை நினைச்சுக்கிட்டு நீ எப்படி அழுதுட்டு இருக்கிற? அடிச்சானா? ஆமாம் பாட்டி. எதுக்கு அடிச்சான்? சாயந்தரம் டவுன்ல உள்ள வீட்டுக்கு போறோம் பாட்டி. நான் பாட்டி கூட தான் இருப்பேன். இல்ல பாட்டியையும் கூட்டிட்டு போலாம்னு சொன்னேன் பாட்டி. அதுக்கு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அடிச்சாரு பாட்டி. கிழக்கு பையா இதுக்கா பிள்ளை போட்டு அடிக்கிறது? எந்த நேரத்துல அவன் பிறந்தானே என் வகுத்துல? பாட்டி நான் உன் கூட இருக்கேன் பாட்டி. வேணான்னு மட்டும் சொல்லாத பாட்டி. நீ இல்லாட்டி என் கூட டவுனுக்கு கிளம்பி வந்துரு பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத பாட்டி. எங்க போனாலும் வந்துரு பாட்டி. இங்க பாருடி என்ன பெத்தவர. பாட்டினால அங்கெல்லாம் வர முடியாது. நீ அழுகாம சமுத்தா பத்திரமா போயிட்டு வா. அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. தேவையில்லாம அடம் முடிக்காத. லீவு கிடைக்கும் போது எப்ப பார்க்கணும்னு தோணுச்சோ வந்து பாரு. எனக்கு தான் உடம்பு சரியில்லை. நான் போயிட்டு உன்னை யாரு பாத்துக்குவா? அதனாலதான். எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்குன்னு டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. இந்த பாட்டி பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அப்ப நீ என் கூட வரமாட்ட. நீ வளர்ந்து பெரிய நாய். நான் உயிரோடு இருந்தால் இல்லாட்டி நல்ல புள்ளன்னு நீ பேர் எடுக்கணும். அதான் ராசா நீ இந்த பாட்டிக்கு திருப்பி கொடுக்குற சொத்து. கண்டிப்பா நான் நல்ல பேர் எடுத்து உனக்கு பெருமை சேர்ப்பேன் பாட்டி. இனிமே டவுன்ல போய் வளர்றதுனால நல்ல பசங்களோட பழகணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. 10 பைசா திருடக்கூடாது. இந்த பாட்டி இது நாள் வரைக்கும் உன்னை நல்ல பிள்ளையத்தான் வளர்த்திருக்கிற. இனிமேல நீ அப்படியே தான் இருக்கணும். நல்லா நேரத்துக்கு சாப்பிடணும் ஐயா. சரி பாட்டி. அழகாம சந்தோஷமா போயிட்டு வாய்யா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வாய்யா. சரி பாட்டி. போயிட்டு வரும் பாட்டி. போயிட்டு வரும் பாட்டி. இத்தனை வருஷமா என் பாட்டி கூட நான் வாழ்ந்துட்டேன்.
முதல் முறையை என் பாட்டியை நான் பிரிஞ்சு போனேன். என் பாட்டியை பார்க்குற கடைசி நாளும் அதுதான்னு அப்போ எனக்கு தெரியாது. எங்கே இது போகும் பயணம் விதி வழி பாதையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே, நாதியின்றி போனால் போகும் நாடு திசை சுவராய் மாறும், கண்ணீரினில் மூழ்கும் படகாட்சி. எங்கே இது போகும் பயணம் விதி வழி பார்வையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே. பால் சங்கில் உள்ள ஈரம் காலம் யாவும் பால் வாக்கும், பால் நிலா ஓடி வந்து மூச்சு காற்றில் தலை சாய்க்கும், காலம் கரையினில் சேர்ந்திடுமோ அந்த காணல் வழிதனை காட்டிடுமோ, தலையெழுத்திலே பிழை இருக்குமோ திருத்திடவே யார் வருவார், தொடர்ந்து வருமோ முடிந்து விடுமோ இரண்டும் இங்கு போர்க்களமோ, இரு மாட்டு வண்டியில் ஆடம் இல்லா பயணம் இதுவானதோ. எங்கே இது போகும் பயணம் விதி வழி பாதையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே. உள்வழி உள்ள போதும் ஊசி ஒன்று தைக்கிறதே, உள்வளை காடு போல நெஞ்சம் உரியில் மிதக்கிறதே, இரவு ஒன்று வெளுக்காமல் அந்த கதிரும் தலையை சாய்த்திடுமோ, எந்தன் வாழ்வில் நீயும் வந்து உயிரினில் உறைந்தாயே, பூமடியிலே பூக்கும் பூவும் புரியாமல் சாய்ந்ததுமே, இது என் கோலமோ இருள் தீருமோ தீப ஒளி ஏற்றுமோ. எங்கே இது போகும் பயணம் விதி வழி பாதையிலே, யாரும் இல்லா உலகம் போல விழியின் பார்வையிலே. அம்மா என்னாச்சு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, மறுபடியும் எதுவும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கலகலன்னு இருந்தாடா, அரை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு அடம்பிடிப்பா, பள்ளிக்கூடம் மட்டும் நேரம் இங்கே தான் வருவா, என் பேரன் இல்லாம எனக்கு சோறு தண்ணி கூட தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்கிட்டம்மா. அடா அதை விடுங்கத்த, இங்க இருக்கிற டவுனுக்கு தானே போயிருக்கான், தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீ ஏன் நின்றுட்டு இருக்கிற, உட்காரு. இல்ல இல்ல இருக்கட்டும், ஸ்கூல் வேன் வந்துடும், பிரியா வந்துருவா, அவளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அவனுக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனுஷன் இல்லை, டவுன்ல யாரையும் தெரியாது.
அவங்க 2 பேரும் அடங்காம சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்க சண்டையில அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க. அவன் சாப்பிட்டானோ இல்லையோ. அவன் சாப்பிடவே இல்ல. ஏய் நீ எங்கிட்ட இங்கிட்டு பொத்துக்கிட்டு வந்த? அந்த பக்கம் வேன் போச்சு. நான் உங்களை பார்த்தோன்னே அப்படியே இறங்கி வந்துட்டேன். பாட்டி, இன்னைக்கு விஷ்ணுவை ஸ்கூல்ல பார்த்தேன். The entry of new person can make your life more beautiful, but this will not fill the place of missed one. அது மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்துச்சு. என் பாட்டியை பார்க்காம எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. பாட்டியை பிரிஞ்சிருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு. விஷ்ணு, டே விஷ்ணு, ஏன்டா சாப்பிடாம உம்முன்னு உட்காந்துருக்க? டேய் சாப்பிட்றா. பாட்டியை நீ பாத்தியா? பாட்டி என்னைய பத்தி ஏதாச்சும் கேட்டுச்சா? நான் பாட்டிகிட்ட போய் அப்புறமா சொல்றேன்டா. பாட்டியை பிரிஞ்சது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை தெரியுமா? எனக்கு இந்த டவுன்ல இருக்கவே பிடிக்கல. என் பாட்டியை நான் பார்க்கணும். அப்ப அவன் உன்னை பத்தியே கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டினாத்தான் எனக்கு சாப்பிட்றக்கே மனசு வரும். 10 வருஷம் கூடவே இருந்தானல்ல. இப்போ அவன் திடீர்னு இல்லைன்னு உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தனியாக சோறாக்கி தின்னாலும் அவன் பக்கத்தில் இருந்தா எனக்கு எந்த கவலையும் இருக்காது. சரி, அதை ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு ஏதாவது வேலைகளே பார்த்தா தானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு பார்க்கணும்னு தெரிஞ்சுனா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தா போகுது. நான் போயிட்டு வரேன். அத்தை, உங்களுக்கு இங்க இருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். வாங்க, ரவைக்கு வீட்ல இருந்துட்டு காலையிலக்கு இங்க வந்துடலாம். வாங்க அத்தை. காலையில் வச்சு சொர பிச்சம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன். சரி அத்தை, இவள்கிட்ட காப்பியாவது கொடுத்துறேன். நீங்க தான் பாலே வாங்குறது இல்ல. அப்ப என் பேர் நின்றா போய் பால் வாங்கிட்டு கொடுப்பா. நான் பால் வாங்கி என்ன பண்ண போறேன்? சரி, நான் கொடுத்து விடுறேன். அட தொலைது விடு, இத போய் என்னத்தை கொடுத்து விடுற? பாட்டி, உன் பேரன் கொண்டுட்டு வந்து காப்பி கொடுத்தாதான் குடிப்பியா? நான் கொடுத்தா குடிக்க மாட்டியா? நான் உன் பேத்தி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா. உனக்கு எது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை நாங்க எல்லாம் முடிவு பண்ணணும். ஒன்னு நீங்க அங்க வாங்க, இல்லைன்னா நான் காஃபி போட்டு இங்க கொண்டுட்டு வரேன். எனக்கோ பாட்டி இல்லாத கவலை இருக்காதுல்ல. நான் இன்னைக்கு வரல தாயா, நாளைக்கு வரேம்மா. சரி, நான் போய் காஃபி கொண்டுட்டு வரேன். சரி, நானும் வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. அவன் என்ன பண்றானோ தெரியல. சாப்பிட்டாலோ இல்லையோ. ஏன்டா இப்படி காலையில எழுந்ததுல இருந்து பாட்டியை பார்க்கணும் அழுதுகிட்டே இருக்க? ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் தானே ஆச்சு. 2 நாள் லீவ் விட்டாங்கன்னா உன்னை கட்டி மேய்க்கிறத பெரும் பாடா இருக்கு. 5 நாள் ஸ்கூலை வச்சு 2 நாள் லீவை விட்டு ஏன் தான் இப்படி பாடா படுத்துறாங்களோ தெரியல. எல்லா நாளும் ஸ்கூலை வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நாமளும் ஒரு வேலையை பார்த்த மாதிரி இருக்கும். உன்னையே பார்த்துட்டு இருப்பேனா இல்ல அந்த ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணுவேனா? யாருக்கு என்னடா பண்றது சொல்லுடா. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கு. மணி 10 ஆச்சு, ஒரே மயக்கமா வருது. போய் கிச்சன்ல தோசை இருக்கு, எடுத்துட்டு வந்து சாப்பிடு. ராத்திரி வேற நீ ஒழுங்காவே சாப்பிடல. போ. டேய், ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுறா. என் கோவத்தை கலப்பாதரா. புள்ளையா பிறந்தது, அது பாட்டுக்கு வேலையை பார்த்தா தானே நாம நம்ம வேலையை பார்க்க முடியும். அப்புறம் ஏன்டா உக்காந்துட்டு இருக்க? எழுந்து போய் சாப்பிடுறா, இல்ல முதுகுப்பட்ட வீங்க 2 போட்டுருவேன். சாப்பிட்டியா இல்லையாடா? இல்ல. ஏன் சாப்பிடல? பசிக்கல? பாட்டியை பார்க்கணும். உங்க அப்பறானே, உங்க அப்பன் தானானே. என்னடா சொல்லத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்க? ஆ காட்டுறா. இந்தா ஒழுங்கு மரியாதை சாப்பிடுறா. என் கோவத்தை கலப்பாத. 2 வாய் சாப்பிடுறா. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா இப்ப நீனு? ஏய், தின்னு உன் அப்பையிலிருந்து சொல்லிட்டே இருக்க. ஆ காட்டுறா. என்னவோ பண்ணு தல. யாருக்கு தான் நான் என்ன பண்றது?
இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொள்ளிவாய் பிசாசு வேற வந்துரும். எனக்கு வேற ஒரே பசி மயக்கமா இருக்கு. இவன் என்னடா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நான் என்னதான் பண்றது? ச்சே. ஏண்டி புள்ள அழுகுறான்? என்ன வேணுமா? உன் புள்ள சாப்பிட மாட்டேங்கிறான். என்னது உனக்கு புள்ள இல்லையா? நான் என்னமோ 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி ஏன் புள்ளங்கிற? வாய்க்கிழியே நல்லா பேசுங்க. ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற? என்னடா வேணும் உனக்கு? பாட்டிய பார்க்கணும். என்னது பாட்டிய பார்க்கணுமா? கொன்னு போடுவோம் கொன்னு. பாட்டிய பார்க்கணுமா? பாட்டிய? ஏய் போடி போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிட்றானா இல்லையான்னு நான் பார்க்கறேன். இந்தா சாப்பிட்றா. டேய் சாப்பிட்றா சாப்பிட்றா. சாப்பிட்றா. நானே வாயில வச்சு திணிச்சு பார்த்துட்டேன். இவரு ஊட்டி விட்டுருவாராம். டேய் இங்க பாருடா, 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன். பாட்டியை பார்க்கணும் கீட்டியை பார்க்கணும்னா கொன்றுவும் கொன்னு. டேய் இப்ப தோசை சாப்பிட்றா, இல்லைன்னா தோலை உரிச்சு மேல தொங்க விட்டுருவேன். புள்ளைய பாரு புள்ளைய கருமத்தை. டேய் புள்ளைய பத்தி சொன்னா தொல்லைய பத்தி வச்சிருக்க. எங்கேயோ கடந்த 7.5 நாட்டு சனி அந்த கிளவையை கொண்டிருக்கணும். உயிரோட விட்டு வச்சது என் தப்பா போச்சு. வச்சுக்கிறேன்டா உனிய நகரி. சண்டால எப்படி தள்ளிட்டு போறான் பாரு. என்னப்பா? ஐயா பாண்டியத்தரத்துக்கு போகணும்யா. இந்த இருக்கு பாரு கோபுரம், அந்த இடத்துக்கு போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கே போய் நின்னேன்னா பஸ் வரும், ஏறிப்போ. ஐயா கையில காசு எதுவும் இல்லையா? நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா. போற வழியில நீ இறக்கிட்டுருங்கய்யா. அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேன்யா.
சரி ஏறிக்க, நான் போற வழியில இறக்கி சரியா விட்டுறேன். பாத்துப்பா, பார்த்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டேன். நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம். டே போ. தாத்தா என்னப்பா? பாண்டியத்தத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுதான் போறேன், வா. தாத்தா நான் எப்படியே போறது? இப்படியே போப்பா. சரி நான் வரேன் தாத்தா. அண்ணா பாண்டியத்தத்துக்கு எப்படி நான் போகணும்? தம்பி, பாண்டி பத்திரமா? இதை பார், நீ கேட்ட பாண்டி பத்திரத்துக்கு இந்த பக்கமாக தான் போகணும். எனக்கு வேற ஊரு, நான் இப்படியே போகிறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. பார்த்து போ. கழுத, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டான். இப்ப என்ன வச்சிருக்கானோ வம்பிழுக்க. டேய், எங்கடி அவன்? சாப்பிட்டானே இல்லையா? யோ, அவன் உன் கூட தான் கடைக்கு வந்திருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து கேக்குற? புள்ள எங்கன்னு? என்னது? புள்ள அங்க இருக்கறான்னு நினைச்சியா? ஒத்த புள்ளைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. வீட்ல என்ன? யோ, இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இருடி, புள்ளைய கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு திமிரா? கிளவிய கொண்டுட்டு வந்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். அண்ணா என் பாட்டியை பாத்தீங்களா? வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்ததுப்பா. பாட்டியை பார்க்கலையாப்பா? பாட்டி வீட்டுக்கிட்ட போனீங்களாக்கா? போனப்பா, வீடு பூட்டி இருந்துச்சு, யாருமே இல்லப்பா. பாட்டியை பாத்தீங்களா? இல்ல, பாக்கலையப்பா. அத்தை, என் பாட்டியை பாத்தீங்களா? நீ எப்படா வந்த மருமவனே? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க பாட்டியை பாத்தியெல்லாம் இல்லையா? நேத்தி பார்த்தேன்டா, இன்னைக்கு நான் பார்க்கவே இல்ல. வீட்ல தான்டா இருக்கும். வீட்ல எல்லாம் பார்த்தனே, வீடு பூட்டி கிடக்கு. ஏன் உன்னைய பார்க்கிறதுக்கு எதுவும் டவுனுக்கு போயிருச்சா என்னமோ? எதுக்கு பாட்டியை தேடுறான்? பண்ற? வீட்டை பூட்டி போட்டுட்டு எங்க போன? இங்க தானே பேசிட்டு இருந்தேன். அதான் பாட்டி துண்டு காய்தல்ல. அப்ப வீட்டுல தானே பாட்டி இருப்பா. வெளியில போகல. சித்த நேரம் அங்க பேசிட்டு இருந்தப்பா. எங்கேயுமே பாட்டியை காணோம். விறகட்ட போயிருக்குமோ?
பாட்டி பாட்டி எங்க பாட்டி? டேய் வால் முளைச்ச குரங்கு, இப்படி போயிட்டு இருக்கிற உனக்கு கண்ணு புடலையிலயா இருக்கு? ரோட்டை பார்த்து வர மாட்டே? டேய் என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரை பாரு. ஏன்டா பேசிட்டு இருக்கலையே அடிக்கிற? என்னடா தம்பி? நாலடி நீல பைக்ல வந்தா நீ என்ன பெரிய நாட்டாமன்னு நினைப்பா? கொய்யால கொன்றுவோன்னையா. கிளம்பு கிளம்பு. இது பாட்டியோட துணி மாதிரி இருக்கே. இது பாட்டியோடது தானே? பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி விஷ்ணு வந்திருக்க பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி பாட்டி உன் பேரை வந்திருக்கும் பாட்டி. எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அப்பா அது விஷ்ணு மாதிரி தெரியல. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி. பாட்டியை தூக்கி மடியில வச்சிட்டு இருக்கான்ப்பா. ஆமா நம்ம விஷ்ணு மாதிரி தான் தெரியுறா. என்னன்னு தெரியலையா? என்னமோ மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கானே. இரு நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி. பாரு பாட்டி நீ எந்திரி பாட்டி. விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி. எந்திரி பாட்டி நீ பாரு பாட்டி. பாட்டி விஷ்ணு என்னாச்சு? அம்மா 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 ஏந்திரிக்கமா. அம்மா இரு இரு. விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி. பாட்டி நீ பாரு பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அம்மா 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 எந்திரி பாட்டி. அம்மா ஏய் விஷ்ணு புடா புடா தூக்குடா தூக்கு. என் பாட்டி ஒருவேளை நினச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராதுன்னு. அதனால தானே என்னவோ நான் கூட இல்லாத போது அவங்க செத்துட்டாங்க. அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். சந்தோஷம் ஐயா? இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்தில் என்னை பற்றி நினச்சி பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேறு எதுவுமே இல்லை. பாட்டி இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டியை போல தனிமையில் வாழும் அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனாக இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்தில் ஒரு இல்லம் கட்டுவேன். பெத்த பிள்ளைங்க இருந்தோம் என் பாட்டியை போல யாரும் அனாதையாக இருக்கக்கூடாது. நான் யாரு, என்ன காரணத்துக்காக பிறந்தேன், இதுதான் என்னோட பிறப்போட நோக்கங்கிறத என்னோட பாட்டியோட இறப்புல தெரிஞ்சுக்கிட்டேன்.
மாறும்